தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அயோத்திதாச பண்டிதரின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவையில் இணைய விசிகாவிற்கும் IUML கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சமூக நீதி அடிப்படையில் இயங்கும் தலைவர்கள் கட்சிகள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். அதிமுகவினருடன் தோழமையுடன் இருப்போம் என்றும் அவர் கூறினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமானன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். அமைச்சரவையில் பங்கு பெற IUML நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை நாங்கள் தலைவர்களிடையும் வலியுறுத்தி இருக்கிறோம். அது மாதிரி இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட சமூக நீதியின் அடிப்படையில் மதசார்பற்ற கொள்கையில் இருக்கக்கூடிய எல்லோரும் தலைவர்களும் அமைச்சரவையில் வர வேண்டும் என்பது மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம். அதிமுக கட்சிங்கிறது அம்மா பாதுகாத்த கட்சி. அதை ஒரு தோழமையுடன் தான் நாங்க பாக்குறோமே தவிர அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிறது எங்களுடைய ஒரே வேண்டுகோள். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆதவ், மக்கள் தீர்ப்புக்கு எதிராக பழனிசாமி செயல்பட முயன்றார் என்று கூறியுள்ளார். திமுக அதிமுக இணைந்து குதிரை பேர அரசியலை உருவாக்கினார்கள் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே திமுக தன்னுடைய கொள்கைகளை மறந்து அதிமுகவோட சேர்ந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலையும் ஒரு அரசையும் உருவாக்க முற்பட்டார்கள். ஜனநாயக சக்திகள் எல்லாரும் இணைந்தோம். அப்படி அந்த கட்சிக்குள்ள ஒரு ஃபேக்ஷன் உருவாச்சு. திமுகவுடைய கடைசியில திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் சேர்ந்தது வரலாற்று பிழைங்கிறதோட ஒரு தற்கொலைக்கு சமங்கிறது அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்காங்க.